நேற்று ஒரு பழைய மண்ணை உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதில் நிறைய மண்புழுக்கள் இருக்குது. அது இல்லாத அந்த மண் பார்த்திங்கன்னா ரொம்ப இருகலாக இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த மண்ணில் பார்த்திங்கன்னா இன்னும் தோட்டத்து மண், தொழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, ஆற்று மண் இதெல்லாம் சேர்ந்து மண் கலவையை நல்லா ரெடி பண்ணி நல்லா உதிரி உதிரியாக ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா சில செடிகளை நான் இன்றைக்கி நடவு பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா சம்பங்கி கிழங்குங்க. ஆன்லைனில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. கொரியர் சார்ஜ் மட்டும்தான் பே பண்ண சொன்னாங்க. பே பண்ணி இந்த கிழங்கை வாங்கியிருக்கேங்க. 3 கிழங்கு வந்திருக்கு. 3 கிழங்கும் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த கிழங்கை இந்த மண்ணில் நான் நடவு பண்ணிக்கிறேன். இந்த மண்ணை பார்த்தாலே தெரியுங்க எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மண் கலவைகள் இருந்தால் தான் செடி நல்லா வருங்க. செடிக்கு காற்றோட்டம் போகும். அப்போ தான் அந்த வேர் நல்லா நமக்கு எல்லா பக்கமும் ஊடுருவி பரவி செடி நல்லா வளருங்க. நமக்கு மண் ரொம்ப இருகலாக இருந்தால் அந்த வேர் பரவறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ அந்த வேர் நமக்கு சீக்கிரமாக அழுகி போயிடும். இந்த சம்பங்கி கிழங்கை இதில் நடவு பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தொட்டிகள் இருக்குங்க. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சிகப்பு முள்ளங்கி நடவு பண்ண போகிறேன். அந்த சிகப்பு முள்ளங்கி விதைகள் போட்டு ஒரு 10 செடிகள் எனக்கு வந்திருக்கு. அதனால் இந்த ஒரு 5 தொட்டியில் அதை நடவு பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஒரு தொட்டிக்கு 1 தான் நடவு பண்ண போகிறேங்க. இன்னும் நான் 5 தொட்டியை நான் ரெடி பண்ணோம். அந்த சின்ன சின்ன தொட்டியே இதுக்கு போதுமானது. இங்கே பாருங்கள், விதைகள் போட்டு எனக்கு இந்த சிகப்பு முள்ளங்கி செடி அழகாக வந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இன்னும் வளரணும். ஒரு 4-5 நாள் போகணும். போக விட்டு இதை நான் தொட்டிகளுக்கு மாற்றிப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது பீர்க்கங்காய் விதைங்க. இந்த சின்ன கப்பில் 2 விதைகள் போட்டு வச்சுருந்தேன். அது நல்லா வந்திருக்கு. இப்போ இது பெரிய தொட்டிக்கு மாற்றிக்க போகிறேன். இந்த பெரிய தொட்டியில் ஒரு செடியை, இன்னொரு தொட்டியில் ஒரு செடியை நான் இதை நடவு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கப்புகளை நம்ம விதைகள் போட்டு வைக்கும்போது அந்த விதைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப அழகாக முளைச்சி வந்துடுது. எந்த விதைகளும் நமக்கு வேஸ்ட்டாக போகிறதில்ல. எனக்கு போட்ட 2 விதையை ரொம்ப அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை 2ஆக பிரித்து இந்த தொட்டியில் 1 நடவு பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு தொட்டிலையும் 1 நடவு பண்ணிக்கிறேன். எப்போவுமே விதைகளை பெரிய தொட்டியில் போடாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் போட்டு செடிகள் வந்த பிறகு பெரிய தொட்டிக்கே மாற்றிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.